வணக்கம். வேள்பாரி பாகம் 11. இந்த பகுதி கபிலர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. கபிலரோட அறையில அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அது ஒரு நள்ளிரவு பொழுது. இப்போ ரொம்ப தூரமா ஒரு வீரனோட காலடி சத்தம் கேட்டு கபிலருக்கு முழிப்பு தட்டுது. அப்படி அவர் கண்ணை முழிக்க முயற்சி பண்ணும்போது அந்த இடம் முழுக்க மலர்களோட நறுமணத்தால நிறைஞ்சிருக்குது. இப்ப அவர் ஆஹா என்ன மனமோட நறுமணம் இது அப்படின்னு சொல்லி நல்லா மூச்சு இழுத்து பார்க்கும்போது அது நள்ளிரவுல மலர்ற மயிலை மலரோட மனம்னு தெரிய வருது. மாலையில பூக்கிற மலர்களை விட நள்ளிரவுல பூக்கிற மலர்கள் இன்னும் நறுமணத்தை கொடுக்கும். அப்படி நள்ளிரவுல பூக்கிற மலர்கள்லயே இந்த மயிலை மலர் தான் ரொம்ப அதிகமான மனத்தை கொடுக்கக்கூடிய மலராம். இப்படி ஒரு நறுமணம் நிறைஞ்ச இடத்துல எழுந்துக்கும் போது கபிலருக்கு ரொம்ப உற்சாகமாகிறது. எங்கிருந்து இவ்வளோ அற்புதமான மனம் வருது அப்படின்னு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு பொண்ணு கூட நிறைய மயிலை பூவை அந்த அறையில வச்சுட்டு கிளம்புறா. இப்போ வலது பக்கத்துல இருந்து வந்த காவலன் அவரை எழுப்பி, ஐயா உங்களை பரம்பு தலைவன் பார்க்க வர சொன்னாரு அப்படின்னு சொல்லவும் கபிலர் சிரிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லுன்னு சொல்றாரு. இப்ப பாரி கபிலருக்காக மாளிகையோட வாசல்ல காத்துட்டு இருக்காரு. கபிலர் வந்ததுமே ரொம்ப உற்சாகத்தோட வாங்க போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போறாரு. அப்படியே கபிலர் நடக்க நடக்க ஒவ்வொரு விஷயங்களையா அவர் பார்த்துக்கிட்டே போறாரு. இன்னும் முழுசா விடியவே இல்லை. ஒரு 3-4 மணி இருக்கும். இப்போ எவ்வியோரோட நடு வீதியில கபிலரை அழைச்சிட்டு உச்சி பாறைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பாரி கூட நடந்து வரும்போது பாறையோட உடையில இருந்து ஒரு நறுமணம் பரவி வருது. அந்த நறுமணம் எப்படி இருக்குன்னா அந்த மயிலை மலரோட நறுமணத்தையே மிஞ்சுற அளவுக்கு இருக்கு. அவர் அந்த வீதியில நடந்து வரும்போது கூட அந்த சட்டையில உள்ள வாசம் கரையாம அப்படியே இருக்குது. இப்ப கபிலர் இதை கவனிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்ப பாரிக்கிட்ட கேக்குறாரு, யவனத்துல இருந்து நறுமண எண்ணெய்கள்லாம் வாங்கி பூசுற வேந்தர்கள் கிட்ட கூட இவ்வளோ ஒரு நறுமணம் நான் பார்த்ததில்ல. ஆனா உன்னோட ஆடையில உள்ள வாசனை அவ்வளோ நறுமணமா இருக்கு. இப்படி கபிலர் கேட்கவும் அப்ப அதுக்கு பாரி சொல்றாரு, அதிகாலையில வர்ற காத்தோட நறுமணமா கூட இருக்கலாம் அப்படின்னு. இல்ல இல்ல, மெல்லிய காத்துல வர்ற நறுமணம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதையும் விட மயிலையோட வாசனை காத்துல கலந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்ச எனக்கு அதை விட சிறப்பான ஒரு மனத்தை கண்டுபிடிக்க தெரியாதா என்ன அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அதுக்கு பாரி சொல்றாரு, தாழை பூல பெண் பூ ஆண் பூன்னு இருக்கும் இல்லையா, அதுல ஆண் பூவோட அரும்பு ரொம்ப மனமூட்டும். அந்த காய்ந்த ஆண் பூவோட இதழ்களை எடுத்து சட்டைக்குள்ள வச்சுட்டோம்னா ஒரு நல்ல மனமூட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம்தான். நீங்க சொல்ல போய் தான் இது இவ்வளவு மனமூட்டுங்கிறதே எனக்கு இப்ப தெரியுது அப்படிங்கிறாரு. இப்ப இப்படி பேசிக்கிட்டே இவங்க உச்சிப்பாறையோட மேல் பகுதியை அடைஞ்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல வெளிச்சம் பரவ ஆரம்பிக்குது. இப்ப கபிலர் பாரி சொன்னதுக்கு என்ன சொல்றாருன்னா, பெண் பூவை விட அதிக மனம் வீசும் ஆண் பூ ஆடையின் மீது இருக்கிறதா, ஆடையை அணிந்திருக்கிறதா அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்டதும் பாரிக்கு கொஞ்சம் வெக்கமாகிறது. அப்படியே அவர் சிரிச்சுட்டே நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த எவ்வியூர் மீது வெளிச்சம் பரவ ஆரம்பிக்குது. கபிலர் அந்த உச்சிப்பாறையில இருந்து அந்த நாலாபுறமும் எவ்வியூரை பார்க்கும்போது இவ்வளோ ஒரு பேரழகா இருக்குது. அப்படியே மெய் மறந்து அந்த எவ்வியூரை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அரண்மனையில இருந்து தென் திசை தொலைவில் ஒரு தேர் போறத பார்த்துட்டு கபிலர் கை நீட்டி அது என்னதுங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு பாரி அந்த பக்கத்துல 2 குன்றுகளுக்கு பின்னாடி தான் பாலி நகர் இருக்குது. அங்கதான் ஆயுத சாலை, பயிற்சி கூடங்கள், தொழிலகங்கள்னு எல்லாமே இருக்குது. எவ்வியூரை விட அதிகமான மக்கள் அங்கதான் வாழ்றாங்க. எந்த விருந்தினர்கள் வந்தாலும் அவங்க அங்கதான் தங்குவாங்க. பாணர் கூட்டம் வந்தாலும் அவங்க தங்கி செல்றதும் அந்த இடம்தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாலி நகரத்துலதான் எல்லா செல்வத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அங்கதான் இருக்குதா எல்லாம் அப்படின்னு கபிலர் வியப்போட கேக்குறாரு. இப்ப அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. வீடுகள்ல இருந்த மக்கள் எல்லாம் வெளியே வர தொடங்குறாங்க. பறவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒலி எழுப்ப ஆரம்பிக்குது. சூரியன் ஒரு பெரிய அகழ்விளக்கோட ஒளி மாதிரி பிரகாசமா ஒளிர தொடங்குச்சு. இப்ப பாரி கபிலரை கிழக்கு பக்கமா திருப்பி, இப்ப நீங்க பார்க்க போறதுதான் காண கிடைக்காத காட்சி அப்படின்னு காட்டுறாரு. இப்ப இந்த கிழக்கு திசையில என்ன சிறப்புனா, அந்த ஆதி மலைக்கு நடுவுல ஒரு மெல்லிய பிளவு மாதிரி இருக்கும். அந்த சின்ன பிளவுல இருந்து சூரிய ஒளி அப்படி கீழே இருந்து மேல வர்றத பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். கபிலரோட கேள்விக்கு பதில் சொல்லாம அப்படி சிரிச்சிட்டு விட்டுறாரு பாரி. இந்த ஆதிமலைக்கு நடுவுல இருக்கிற பிளவுல இருந்து வர சூரிய ஒளி கபிலரோட மார்பில பாயுது. இத பார்த்ததும் கபிலர் பூரிச்சு போய் 2 கையவும் கூப்பி சூரிய பகவான கும்பிடுறாரு. பாரி அத பக்கத்துல இருந்து பார்த்துட்டு பேரறிவின் தீச்சுடர் இதுதானா அப்படிங்கிற மாதிரி வியந்து போயிருக்கிறாரு.
இந்த காட்சிய பார்த்த எவ்வியூர் மக்கள் எல்லாருமே குவளை எழுப்பி, பறை அடிச்சு ரொம்ப கோலாகலமா அந்த நிகழ்வ கொண்டாடுறாங்க. இப்ப அந்த ஒலி ஒரு கணப்பொழுதுல மறைஞ்சு போயிருது. இன்னும் கபிலர் அந்த பிரமிப்பிலேருந்து மீளாம அதையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பாரி கபிலர் பக்கத்துல வந்துட்டு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெற்கு ஓட்ட காலத்துல 6வது நாளுல ஆதி மலைக்கு நடுவுல உள்ள பிளவுல இந்த ஒலி மேலெலும்பி வரும். இது எப்படி இருக்கும்னா, ஒரு நீளமான ஒலிவால் நம்ம மேல பாயிற மாதிரி இருக்கும். இந்த சூரிய ஒளி வெறும் அரை நிமிஷம் மட்டும்தான் இந்த ஒலி நீடிக்கும். இந்த ஒலிவால் எவ்வியூருக்கு மேல இறங்கிய 3வது நாள் கொற்றவை கூத்து நடக்கும் அப்படின்னு பாரி சொல்லிட்டு கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப கபிலர் யோசிக்கிறாரு, வானியல் கணிதத்தை வசப்படுத்துறது அறிவோட உச்சம். அவங்களோட நோக்கறிவு கொண்டு விண்மீன்கள் எல்லாம் கணிச்சு கதிரவன் எப்படி நகருங்கிறத கணிச்சு ஒரு மனிதனால இதெல்லாம் சொல்ல முடியுதுன்னா அது ஒரு அபார சாதனை. இந்த சாதனைகளை சொந்தமாக்கி வச்சவங்க மூவேந்தர்கள் தான். வானியல் கணிதத்தை தலைமுறை தலைமுறையா கற்று ஆள்ற கணியர்கள் மூவேந்தர்கள் கிட்டதான் இருக்கு. அதனாலதான் அவங்க கிட்ட நீர், நிலம், வானம் எல்லாமே வசப்பட்டு இருக்கு. ஆனா இப்படி ஒரு பேரறிவு இந்த சின்னஞ்சிறு வேலிற் கூட்டத்துக்கு எப்படி வசப்பட்டது? 4 ஆண்டுக்கு ஒரு முறை, அதுவும் அரை நாழிகை மட்டுமே வரக்கூடிய இந்த ஒலிவாலோட நேரத்தையும் நாளையும் தவறாம எப்படி இவங்க கணக்கிட்டாங்க இப்படின்னு கபிலருக்கு அடுத்தடுத்து கேள்வியா வந்துகிட்டே இருக்குது. இப்படி இந்த மீளா அதிர்ச்சியிலேயே அவர் கீழே இறங்கி நடந்து போயிட்டு இருக்காரு. இப்ப இவரை பத்திரமா கூட்டிட்டு போகிறதுக்காண்டி இவங்க கூட 4 காவலர்களும் வராங்க. இப்ப அந்த காவலர்கள் கிட்ட இவர் நான் தென் திசைக்கு போய் பார்த்துட்டு அரண்மனைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாரு. இப்ப அப்படியே இந்த தென் திசையோட அடிவாரத்துல இவர்கிட்ட பேசணும்னு இருக்கிறவங்க எல்லார்கிட்ட இவர் போய் பேசிட்டு இருக்காரு. அங்குள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆசையா இவர்கிட்ட பேசுறாங்க. இப்ப இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு அரண்மனைக்கு நடந்து போறாரு. இப்ப அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது அவருக்கு திசைவேலர் தான் ஞாபகத்துக்கு வராங்க. திசைவேலர் யாருன்னா பாண்டிய நாட்டோட பெரும் கணியன். அவர் ஒரு தலை சிறந்த வானியலாளர். திசைவேலர் எப்படிப்பட்ட ஆள்னா கபிலரே அவர் ஆசானா வச்சிருக்கிறாரு. ரொம்ப சரியா நட்சத்திரத்தையும் கோளையும் பார்த்து எல்லாத்தையும் கணிச்சு கொடுக்கிறவரு. மனுஷனோட அறிவால வானியலை கணிப்பதுங்கிறதெல்லாம் நம்ப முடியாத அதிசயம். அப்படி ஒரு அதிசயத்தை பாரி நமக்கு காமிச்சிட்டானே அப்படின்னு அந்த அதிர்ச்சியை விட்டு இன்னமும் வெளியே வராமையே நடந்து போயிட்டு இருக்காரு கபிலர். இந்த இடத்துல திசைவேலர் இல்லாம போயிட்டாரே. இப்ப மட்டும் திசைவேலர் இங்க இருந்திருந்தா பாரிய கட்டி அணைச்சிருப்பாரு. நாட்டு தலைவர்கள் யாருக்குமே இல்லாத நாளறிவும் கோளறிவும் பாரிக்கிட்ட இருக்கிறத நினைச்சு திகச்சு போயிருப்பாரு. இப்படி எல்லாம் நினைச்சிட்டே கபிலர் நடந்து போயிட்டு இருக்காரு. இப்படி ஆச்சரியம் நீங்காம நடந்து போயிட்டு இருக்கும் போது எதிரில வந்த ஒரு பொண்ணு கையை நீட்டி அவர் போற பாதைய மறைச்சிடுறா. இவரு தெரியாம அந்த பொண்ணு மறைச்சிட்டுன்னு சொல்லி வலது பக்கமா போக வலது பக்கமும் கையை நீட்டி மறைச்சிடுறா. யார் இது 2 பக்கமும் கைய மறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் நிமிர்ந்து அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறாரு. அந்த பொண்ணோட கண்ணுல அவ்வளவு கோவம் தெரியுது. ஏமா ஏன் வழிய மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு கபிலர் கேட்க, பாரியிடம் நட்பு கொள்ளும் தகுதி இருக்கும் இடம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, கபிலர் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டு, ஏமா இப்படி கேக்குற, நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. கொஞ்ச நேரம் அப்படி கோவமா அந்த பொண்ணு பார்த்துட்டு பேச தொடங்குறா. எவ்வளவு பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் கார்காலத்து இரவுல இங்க இருந்து பாரி நகருக்கு போகிறதுக்கு பாரி தேர்ல ஏறி போகவே மாட்டாரு, தெரியுமா உனக்கு அப்படின்னு கேக்குறா. கபிலருக்கு இவ என்ன சொல்ல வரானே புரியல. இவ என்ன சொல்லி முடிக்க போறாங்கிற மாதிரி அவளையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணு பேச தொடங்குறா. கார்காலத்தோட இரவுல மான்கள் எல்லாம் ஒண்ணு சேரும். தன்னோட தேர் சத்தம் கூட அந்த இனப்பெருக்கத்தை குலைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி பாரி தேர்ல செல்ல மாட்டாரு. ஆனா உன்னோட செயல் அதுக்கு நேர்மாறாலா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் கபிலர் பயந்து போய், நான் என்னமா பிழை செஞ்சேன் அப்படின்னு கேக்குறாரு. இப்போ இந்த பொண்ணுக்கு அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. நல்லா அழகா குலுகுலுன்னு இருந்த என்னோட காதல் கதையில நீதான் புயல் காத்து மாதிரி வீசிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லவும் அப்படி கலங்கி இருக்கிற கண்ணை பார்த்துட்டு கபிலருக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப பதட்டமாகிருது. எனக்கு புரியுற மாதிரி நீ சொல்லுமா அப்படின்னு கபிலர் சொல்றாரு. உங்களாலதான் இப்ப அவன் புகழோட உச்சிக்கு போயிட்டான். இந்த புகழ்னால என் காதல் தடுமாறி இருக்கு இப்படின்னு சொல்லவும் கபிலர் நீ முதல்ல யார சொல்ற, உன் காதலன் யார் அப்படின்னு கேக்குறாரு. இப்ப இவ சொல்றா நீலன் அப்படின்னு. இந்த பேரை கேட்டோம்தான் கபிலருக்கு கொஞ்சம் ஹப்பா அடங்குது. ஹப்பா ஒரு நிமிஷத்துல இந்த பொண்ணு நம்மளை இப்படி எல்லாம் பயமுறுத்திட்டா, நீலனை தான் சொல்றியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசுறத கேக்குறாரு. சின்ன கல்ல தாண்டுற மாதிரி 2 பெரிய குன்றுகளை தாண்டி நினைச்ச போதெல்லாம் என்னைய பாக்குறதுக்கு வந்துட்டு இருந்தான். ஆனா
இப்போ கொற்றவை கூத்து பார்க்க நான் பக்கத்து தெருவுல தான் இருக்கேன். அது தெரிஞ்சும் கூட இன்னும் என்னைய வந்து பார்க்க வரல. இது காணா குறைக்கு எந்த பொண்ணுங்கள பார்த்தாலும் எல்லாரும் நீலன பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இப்படின்னு அந்த பொண்ணு பயங்கரமா புலம்புது. இப்ப அதுக்கு கபிலர் கேக்குறாரு, ஏம்மா உன் காதலனை பற்றி பெருமையா பேசுனா நீ தானே சந்தோஷப்படணும், நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து, இந்த கேள்விய நானே பல முறை கேட்டிருக்கேன், எனக்கே அதுக்கு விட தெரியல இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாகி பக்கத்துல ஒரு திண்ணை இருக்கு, அந்த திண்ணையில அப்படி உடைஞ்சு போய் அந்த பொண்ணு உட்காந்து அழுது திரும்படியும் அது புலம்ப ஆரம்பிக்குது. எங்களோட குன்று எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா, யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, பொழுதெல்லாம் எங்க காதல் செழித்து வளர்ந்த அந்த நிலத்துல ஒரு தேர் வந்து நின்னுது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும் கபிலர் வந்து, ஆஹா இது நம்மளை பத்தி தான் பேசுது போலயே அப்படின்னு சுதாரிச்சுக்கிறாரு. என் மடியில படுத்து கிடந்த நீலன்ட்ட நான் தான் யாரோ ஒருத்தர் தேர்ல இறங்கி வேட்டுவன் பாறையில கால் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன். என் காதலோட அமைதிய நானே தான் கெடுத்துக்கிட்டேன். அப்ப போனவன் தான். மறுநாள் நான் அவன் ஊருக்கு போனேன். வந்திருப்பவரோட கால்ல அடிபட்டு இருக்கு, நீ முதல்ல எவ்வியூருக்கு போ, 2 நாள்ல நான் அவரை அழைச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கு. அதான் கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் கபிலர் ஒரு நிமிஷம், ஆஹா இவ்வளோ காதலிச்சா கூட நமக்காண்டி அந்த பொண்ணை விட்டுட்டு நம்மள கூட்டிட்டு வரணும்னு நினைச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி நீலன் மேல உள்ள மரியாதை இன்னும் அவருக்கு கூடுது. எவ்வியூருக்கு வந்த பிறகாச்சு நான் அமைதியா இருந்தேன்னா உன்னோட காதலன் வருவானான்னு கேட்ட என்னோட தோழிகள் எல்லார்கிட்டயும் கபிலர்னு யாரோ ஒருத்தர் கால் உடைஞ்சு கிடக்காராம், அவனை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். என்னோட போதாத காலம் நான் எதை சொன்னாலும் பிரச்சனையா மாறிடுது. நான் சொன்ன சொல் பாரியோட காது கேட்ட உடனடியா என்ன அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சாரு. நான் கபிலருக்கு கால் உடைஞ்ச கதையை சொன்னேன், அவ்வளவுதான். 2 பேரோட இரவோட இரவா பாரி புறப்பட்டு புலிவால் குகைக்கே போயிட்டாரு. இது கேட்க கேட்க கபிலருக்கு என்னமோ ரொம்ப பூரிப்பா இருக்குது, சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா ஒரு விதத்துல இந்த பொண்ணு நம்மளுக்கு நல்லது தானே செஞ்சிருக்கு அப்படின்னு. போதாத காலத்தை புலம்பிதான் தீர்க்க வேணும்னு சொல்லுவாங்க. ஊரே பேசுது, நேத்தவனுக்கு 60ஆம் கோழி விருந்து கிடைச்சதாமா பாரிக்கிட்ட இருந்து. ஆனா என்கிட்ட எதுவுமே அதை பத்தி சொல்லல. சொல்லுங்க அந்த கொடியவனை என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த பொண்ணு கேக்குறா. இப்ப கபிலர் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் தங்கி இருக்கிற அதே இடத்துலதான் அவனும் தங்கி இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் மயிலா மயிலான்னு ஒரு பேரை சொல்லி என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பான். அந்த பொண்ணுக்கு நள்ளிரவுல பூக்கிற மயிலை மலர்னா ரொம்ப பிடிக்குமா. ஒரு முழு நிலா நாள்ல தான் அந்த பொண்ணுக்கு மயிலை மலர் கொடுத்து அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சானா. அதனால இன்னைக்கு எப்படியாவது அந்த பொண்ணை பாத்திரணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம நான் கேட்டதா அரண்மனையில சொல்லி மயிலை மலர ஒரு கூட நிறைய கொண்டு வந்து வச்சிருக்கான். இன்னைக்கு காலையில அந்த பொண்ணுக்கு அந்த பூவை சூட தான் இவன் போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இப்படி கபிலரும் மறைமுகமா சொல்ல அந்த பொண்ணோட கோவெல்லாம் மறைஞ்சு ஒரே சந்தோஷமும் வெக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. அத கபிலர் பக்கத்துல இருந்து பார்த்து அவரும் சிரிச்சுட்டு நிக்கிறாரு. இப்போ இந்த பொண்ணு, இதுக்கு மேல நான் இங்க இருந்தா இன்னும் ஒரு நாளும் உங்களால வீணா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயிலா சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இந்த காதல் கதையோட இந்த பாகம் முடியுது.